வேணாடா வேணாடா டே அவங்களுக்கு நடந்த நிலமை நம்மளுக்கு நடந்து வேணாடா டே நம்ம உடம்பு உண்மையாலுமே பிரசண்ட் வேணாம். எங்கதான் மூவ் ஆச்சுடா. என்னடா பார்த்தா இதை பார்த்து ஏதோ பண்ற போதுடா பார்த்துடா. என்னடா பார்த்த சொல்றா. நீ அதை பார்த்தியா? நான் பார்க்கலடா. அவன் பின்னாடியே ஓடி வந்துடும். அவனுக்கு ஹைட்டாக ஒரு கருப்பு உருவம் நம்மளை பார்த்துட்டு இருந்துச்சு. மற்றவங்க உடம்பு மாதிரி நம்ம இருக்க வேணாம். நம்ம பார்த்தாச்சு கிளம்பிடலாம். அதோட ரியாக்ஷன் சரியில்லை எனக்கு. சரியா? அறுத்து போட்ட ஆடு மாதிரி நம்மளும் பாதி உடம்பு சாப்பிட்டு நீ எங்கே கிடப்ப நான் எங்கே கிடப்பேன்னு எனக்கே தெரியாது. டே வேணாம். ஹலோ, இங்கே எங்களை தவிர வேறு யாராவது இருக்கீங்களா? இது மான்ஸ்டரா? ஹலோ, மாவா? நடமாடு என்னன்னு நம்மளால டிஃபெண்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. என்னன்னு இந்த காட்டில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சவுண்ட் கேட்டுச்சா? ஆனால் அது மான்ஸ்டர் வாய்ஸ் மாதிரி இல்லைடா. இந்த வாய்ஸ் மான்ஸ்டர் வாய்ஸ் கேட்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பேசின வாய்ஸ் வந்து இந்த யாரோ மனுஷன் பேசுகிற மாதிரி தான் கேட்குது. ஃபீல் ஆச்சு உனக்கு? எனக்கு இப்போ ரெண்டுமே இருக்குமாடா? கேட்குதுறேன். ரெண்டுமே இருக்குமாடா? மல்டி வாய்ஸ் கேட்குதுறா எனக்கு. ஒரு இடத்துல எப்படி ரெண்டு ரெண்டு பேர் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்? பார்க்கலாம்டா. Thank God. இந்த காட்டுக்குள்ள செத்து போனவங்க யாராவது இருக்கீங்களா? அவங்க என்ன கனவோட இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு இதாக ஆசை எதாவது இருக்கும்லடா. அது நிறைவேறலைன்னா கூட இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி எதாவது இருக்கும்டா. அதுவும் இருக்கும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஒரு குழந்த, ஒரு சின்ன பொண்ணு காணாமல் போச்சுன்னு சொன்னார்ல, அதை கேள்விப்பட்டியா? ஆமா, அந்த பையன் ஒரு சின்ன பொண்ணோட அந்த பரிதாபம், அந்த அந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுடா. டேய், ஆன்மா பொறுத்த வரைக்கும் அது நமக்கு நேரடியாக வராது. ஏதாவது ஒரு சவுண்டு மூலியமாகவோ அது நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணும். எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சவுண்டை நான் தான் சொல்கிறேன்ல, இது ஆத்மா இல்லை. சீரியஸாக ஷூரிட்டியாக நான் சொல்லுவேன், ஆத்மாவே கிடையாது. அந்த மான்ஸ்டரோட வேலை தான். உண்மையாலுமே சரியில்லை, இது மான்ஸ்டரோட வேலை தான். உண்மையாலுமே இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது. எங்கேதான் மூவ் ஆச்சுடா. ஏதோ மூவ் ஆச்சுடா, நான் பார்த்தேன்டா. நீ இதை பாத்தியாடா? டேய், நான் பார்க்கலடா. நான் பார்த்தேன்டா. டேய், அதுக்கு என்ன நீ சொல்லாம தனியாக ஓடி வர? யாரது? டேய், இப்படிலாம் சொல்லாம தனியாக ஓடி வராரா? இல்லடா, இந்த இடத்துல நின்று முறைச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. நான் அதை பார்த்ததும் அது மான்ஸ்டரா? நல்லா கவனிச்சு, அது மான்ஸ்டரா? ஒரு உருவம் ஹைட்டா இருந்துச்சுடா. உண்மையாலுமே அது மான்ஸ்டர் ஆன்மாவா இருக்குமோ? அதுதான்டா. ஆத்மாலாம் இருக்காது, ஆன்மாலாம் இருக்காது. ஆன்மாவாண்டா அந்த
குரல் ரைஸ் பண்ணிச்சு பார்த்தியா, அது ஒரு ஆக்ரோஷமான குரல் வந்து மான்ஸ்டருக்கு தான் இருக்கும். அது மனுஷங்களை வேட்டையாடுறது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, வாய்ஸ் வந்துட்டு வேறு இடத்துல கேட்டுச்சு, நம்ம உருவம் கேப்சர் பண்ணது வேறு இடம். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அப்போது இங்கே ஆன்மாவும் இருக்குது, மான்ஸ்டரும் இருக்குது. ஆனால் ஆத்மா இருக்க மாதிரி ஒரு இது தெரியலடா. எல்லாமே ஆனால் இதுக்குள்ள 8 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம உள்ள வந்து அதுக்கு ஒரு 50 மீட்டர்ஸ் அந்த நடந்திருக்குமா. இதுக்குள்ள இவ்வளோ ஒரு வீடு இருக்கு, இங்கே தான் அந்த நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆத்மானா நீ ஏதாவது பேசேன், ஏதாவது தெரிஞ்சா ஆத்மானு ஒத்துக்கலாம். ஆனால் மான்ஸ்டரோட வாய்ஸ் நல்லா ரைஸ் ஆகுது. இதுதான்டா நானும் சொல்கிறேன். ஆனால் அது நம்மளை சும்மா விடாதுடா. இந்த இடத்த விட்டு போகிறதுக்குள்ள நம்மளை சும்மா விடவே விடாது. ஓப்பனாக சொல்கிறேன், நமக்கு எதாவது ஆயிரும் இங்கே. அது பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எனக்கு சரியில்லைடா ஒன்றும். ஏண்டா அதை பார்த்தோன்னு எதுக்கு என்ன தனியாக விட்டு ஓடியா வந்த? கேப்சர் பண்ண வேணாமாடா? அது என்ன ஏதாவது பண்ணிச்சுன்னா அப்போ என்ன கேப்சர் பண்ண வந்து? சரி வா வா, டென்ஷன் ஆகாத வா. நானே அது என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். இந்த இடமே ஒன்றும் சரியில்லைன்றேன். 8 கிலோமீட்டர் எப்படி நம்ம இதை கிராஸ் பண்ணி நம்ம எப்படி போகிறது? அந்த ஊருக்கார பையன் வேற வெளியே நிற்பான். நம்ம இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு தெரிஞ்சா அவன் யாராவது ஊருக்காரங்க உள்ளே கூட்டு வந்துட்டான், நமக்கு என்ன பண்ணுறது? நம்ம பெரிய பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த வழியாக வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்படி தாண்டா வந்தோம். உண்மையாலுமே அந்த உருவத்தை பார்த்தியாடா? அது நம்மள எதுவும் பண்ணாத வரைக்கும் சந்தோஷம். இப்படிதானே வந்தோம். ஓய் ஓயின்னு சவுண்டு போகிற மாதிரி இருந்துச்சுடா. எனக்குலாம் பயத்தில் ஒன்றுக்கே வந்துடும் போல விட்டுக்கடா. அந்த மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. நீ கத்திட்டே ஓடின பத்தியா, அப்போ எனக்கு ஒருமா என்ன சவுண்ட் அது கேட்டா? அது என்ன சவுண்ட்? அது ஒரு மாதிரி சீர்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. பாம்பா இருக்குமோ? வா வா பார்த்துக்கலாம். அந்த கொலைகளை பற்றி உள்ள மனுஷனுடைய எலும்பு அதெல்லாம் கிடக்குன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி பிளேஸ் இன்னும் வரலையேடா. இது என்ன இருந்தா? இது என்னடா இது? ஒரு வீடை தாண்டி வந்து இன்னொரு வீடு இருக்கு. என்னடா போய்கிட்டே இருக்கு? இதா அந்த காலத்து இதில் கட்டின மாதிரி இல்லை. அது அங்கே பாரு, ஒரு அதை கேப்சர் பண்ண. அந்த 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 காலத்துலலாம் சொல்லு அந்த காலத்துலாம் வச்சு இது பண்ணுவாங்கல்ல, ஒரு அந்த மாதிரி இது இருக்குடா. உள்ள போய் பார்க்கலாமா? வழி இந்த பக்கம் வழி இருக்குடா. இந்த பக்கம் வழி இருக்கு. இது எண்டே இல்லடா, போய்கிட்டே இருக்குடா. அதான் இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே தான் அது இது இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம். ஆனால் இது போக போக உள்ளே போயிட்டே இருக்கடா. இதுக்கு எண்டே இல்லை போலலையா? இது ஒரு எண்டு இல்லை போலையா? ஆனால் இந்த பில்டிங் ரொம்ப ஹானஸ்டாக இருக்குடா. பயங்கரமாக இருக்குடா. ஒன்றும் ஆகலை. வழி போகுது. ஏய், இங்கே ரொம்ப முள்ளாக்குடா. என்ன இடம்டா அது? டிஃப்ரெண்டாக இருக்கு. டேய், நீ பாட்டு உள்ளே போவாரா?
இது என்ன மாதிரி இடம்னு தெரியலையே. இடம் இப்படி இருக்கு, வௌவால்லாம் பறக்குதுடா. இந்த லைட்டு வேற பிரைட்டா இல்லடா. என்னடா பார்த்த? என்னடா பார்த்த? சொல்றா. இதை கேப்சர் பண்ணண்டா. என்னடா பார்த்த? சவுண்டு ஒரு பக்கம் கேட்குது, நம்ம உருவத்தை ஒரு பக்கம் பார்க்குறோம். அப்படின்னா எப்படி நீ எடுத்துப்ப? ரெண்டுமே இங்கே இருக்குடா. ரெண்டுமே இங்கே இருக்குதான். அதுக்கிட்ட நீ எதாவது பேசி பாரு. மேபி அது இந்த இடத்துல இருக்க சான்சஸ் இருக்கு. அதுக்கிட்ட நீ பேசி பாரு ஏதாவது ஆன்சர் கிடைக்குதான் பார்க்கலாம். அந்த வாய்ஸ் கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப நர்வஸாகவே இருக்குடா. இந்த இடத்துல இறந்து போன போனவங்களோட ஆன்மா யாராவது இங்க இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா ஆத்மாடா அதான் சொன்னதுல இங்க ஸ்பிரிட்டும் இருக்கு. அதுக்கு என்ன வாடா இருக்கும்? நான் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருந்தப்போ கூட ஒரு சின்ன எனக்கு டவுட் இருந்துச்சு, இருக்குமா இல்லையான்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்கு ஏதாவது ஆசை இருக்குமா? இல்லை அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் எதுவும் இருக்கா? இல்லை நீங்கள் எப்படி செத்து போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களால் சொல்ல முடியுமா? அந்த மான்ஸ்டர் இங்கே இருக்கான்னு கேள்றா. அந்த மான்ஸ்டர் அந்த ஆத்மா கூட இருக்கான்னு கேள்றா. கொடூர மிருகம் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். டேய் பேசுனீங்களா? டேய் சவுண்ட் உள்ள இருக்கலாம் கேட்கு. அந்த மான்ஸ்டர் இருக்குன்னு அது அழுதுச்சு பத்தியா? மான்ஸ்டர் இருக்குடா. இந்த காட்டுக்குள்ள ஒரு கொடூரமான மிருகம் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த மிருகத்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அழுகுதுடா. அப்போ அதுதான் கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதை டேய் பொறுமையாக போடா. இல்லைடா, எங்கே இருக்கீங்க? ஹலோ, இங்கெல்லாம் ஏதோ கெட்ட வாடை அடிக்குதுடா. என்னடா வாடது? டேய் எலும்புடா. அதான் கெட்டு ஒவ்வொன்றும் பறக்குது போடா. நீங்க பாத்தியா? எலும்பு துண்டுடா. கெட்ட வாடை அடிக்குது. ஃபுல்லாக எலும்பு தான்டா கிடக்கு, ஃபுல்லாக போன்ஸாக இருக்குடா. வா வா. ஏய் இங்கே பாரு, இங்கேயும் எலும்பு. இது ஏதோ ஒரு விலங்கோட எலும்பு மாதிரி இருக்குடா. இந்த மிருகம் மனுஷனை மட்டும் வேட்டையாடுது, சம்டைம்ஸ் விலங்கையும் அது வேட்டையாடுது. நான் ஷுவராக சொல்லுவேன்டா, நீயே பார்க்குறீங்க. இந்த இடத்துல நம்மளே வச்சு தான் பண்ணிடுச்சுன்னா அதெல்லாம் பண்ணாது. இந்த இடத்துலனா சவுண்டு கேட்டுச்சு, ஆத்மாவோட சவுண்டு. என்னன்னு தெரியுதா? தெரியுதுடா. இது ஆடா மாட்டாடா? ஐயோ, இது அதோட இடம்டா. அது நிறைய எலும்புலாம் கிடக்குடா. ஃபுல்லாக என்னடா இது, ஃபுல்லாக போன்ஸாக இருக்குடாப்பா. இந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இல்லை. இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? அந்த மிருகம் கண்டிப்பாக இங்கே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. மிருகமும் இருக்குது,
ஆத்மாவும் இருக்குது, ஸ்பிரிட்டும். ஆனால் மிருகம் வந்து அந்த ஆத்மாவை ஏதோ பண்ணியிருக்கு, அது அழுதுச்சு பற்றியா? அப்போ இங்கே வந்து வேற எப்படி செத்து போக முடியும்? ஒன்றும் மிருகம் அடிச்சிருக்கணும், இல்லை வேற ஏதாவது தப்பான விஷயம் நடந்திருக்கும். ரொம்ப கொடூரம். இங்கே மிருகம் அடிச்சு தான் நிறைய பேர் இறந்து போகிறதா நான் கேள்விப்பட்டேன். அது ரொம்ப கொடூரமாக இருக்குடா. டேய் இங்கே போகிற நிறைய இங்கே ரத்தமாக கிடக்க மாதிரி இருக்குல்ல, இங்கே பாரு. இதோ ஆமாடா, ரத்தம் காஞ்சு போனால் ஒரு மாதிரி கலர் வரும்ல. இடமே ஒன்றும் சரியில்லைடா. புரியல? இடமே ஒன்றும் சரியில்லை இந்த இடம். எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல பட்டீஸ். இங்கே நாங்கள் ஒரு விஷயம் ஷுவராக முடிவு பண்ணிட்டோம். இங்கே மிருகமும் இருக்குது, ஸ்பிரிட்டும் இருக்குது. ஆனால் இப்போ எங்களுக்கு கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்குது பட்டீஸ். இது வரைக்கும் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு, நிறைய இடத்துல உருவத்தை பார்த்தோம், சம்டைம்ஸ் அந்த மிருகத்தையும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உருவம் அப்படி இருந்துச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்குல்லடா. ஆமாம், ஒன்றுமே புரியல. அதோ இடத்துல இருக்கிறதுனால ஆத்மாவோட சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. இந்த புயலுக்கு முன் அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது நடக்க போதும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றும் நடக்காது, நம்பிக்கை இருக்குது, பார்த்துக்கலாம். கான்ஃபிடென்ஸாக இருக்கல? நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்டா. நல்லா பண்ணிடலாம்டா. ஆனால் அந்த ஆத்மாவுக்கு ஏதோ ஹெல்ப் தேவைன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதோ என்ன கடைசியாக போகிறப்ப கொஷின்ஸ் கேட்டு பார்க்கலாம். அதான் அழுவுதேடா பேசாமல் எதுவும். ஹலோ, எங்கே இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட சொல்லலாம், நாங்கள் நிறைவேற்றுறோம். என்னாச்சு? ஹலோ, ஆத்மாக்கு அப்படி ஏதாவது தேவைப்பட்டப்போ நம்மளால் எப்படா செய்ய முடியும்? அது பிரச்சனை இல்லை. அது ஒரு மிருகத்துக்கிட்ட ஒரு சாவு இல்லை, ஸ்பிரிட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, பண்ணிக்கலாம். ஓகே. என்னடா இது? இதுக்குள்ளே உள்ள ஒரு இது ஆடா உள்ள. இதுக்குள்ளே எப்படா இது என்ன இடம்டா இது? பாத்ரூமாடா, பாத்ரூம் மாதிரி தான் இருக்கு. டெஃபினட்டாக பாத்ரூம் தான். அதான் ஸ்கூலில் வந்துருக்குமா? ஸ்கூல் மாதிரியே தெரியலடா, எதுவுமே இல்லையே. பாத்ரூம் இருக்கு, என்னன்னே தெரியலையே, ஒரு ஐடியாவும் இல்லை. ஒன்றும் புரியலடா. என்னடா பார்த்தா? இது பார்த்து ஏதோ பண்ணுற போதுடா, பார்த்துடா. கெஞ்சி கேட்கற நீ அதை பார்த்தியா? நான் பார்க்கலடா. அவன் பின்னாடியே ஓடி வந்தான். அவனுக்கு ஏதாவது ஹைட்டாக ஒரு கருப்பு உருவம் நம்மளை பார்த்துட்டு இருந்துச்சு. தயவுசெய்து இந்த இடத்துல நம்ம கிட்ட வரதுக்குள்ள எங்கே போச்சுன்னு தெரியலடா. சார்ந்து தயவுசெய்து இந்த இடத்துல நம்ம கிளம்பிடலாம். புரிஞ்சுக்கோ, இவ்வளோ தூரம் நம்ம கேப்சர் பண்ணதே போதும்டா. நீங்களா அது? ஹலோ, இவ்வளோ கிட்ட வந்து தெரிஞ்ச அதுக்கு அவளுக்கு பண்ண தெரியாமல் இல்லை. புரியுதா? புரியுது. நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியா? இப்போ வரைக்கும் அந்த ஸ்பிரிட் நம்மளை எதுவுமே பண்ண ட்ரை பண்ணல பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சத்தம் கூட வரதில்லடா. ஆனால் அந்த ஆத்மா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வருது. கேட்குற கொஸ்டினுக்கு நல்லா ஆன்சர் பண்ணுது. அந்த ஸ்பிரிட்டுக்கு புரியுது நம்ம என்ன. ஆனால் இதையும் நம்பக்கூடாதா? சீரியஸாக சொல்கிறேன், வேணாம் போதும். நம்ம இவ்வளோ தூரம் கேப்சர் பண்ணது கரெக்டு தான். ஸ்பிரிட்டுன்னு தெரியும், குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா தெரியல. அது நம்ம போய் என்ன அதுக்கிட்டே கேட்க முடியும், நீ குட்டா பேடான்னு போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். சரி, இடத்த விட்டு கிளம்புறது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பிரசாந்த். இவ்வளோ தூரம் வந்து கடைசியாக இந்த இடத்துல கடைசியாக வெளியே எடுத்துட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். அதான் நம்மளுக்கு நல்லது. ஓகேவா? இது வந்தோம், கம்யூனிகேட் பண்ணோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அவ்வளோதான். இல்லை அதனால நமக்கு எதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தயவுசெய்து நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நம்ம கிளம்பிடலாம். ஓகேவா? சரி வா, வெளில போகலாம். அது நம்ம நம்ப முடியாது, இருக்க முடியாது.
கரெக்டாக என்ன அட்டாக் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ம் எல்லாமே ரொம்ப வெறித்தனமாக இருக்குது. ம் இவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று பார்த்துன்னு சொல்ல பார்த்தியா, ஆ அதை தான் நீ இப்போ பார்த்துருக்கேன். ஆ நான் அதை அப்போ பார்த்தப்பி நான் உணர்ந்துட்டேன். ஆ அதோட பேட் ஸ்பீட்டுன்னு சொல்கிறேன்ல, ஆ அந்த பேட் ஸ்பீட்டு குட் ஸ்பீட்டாக பேட் ஸ்பீட்டாக நம்மளால சொல்லவே முடியாது. ஆனால் பார்த்த பார்வையே ஒரு மாதிரி ஆக்ரோஷமான பார்வை. ஆ ஆனால் அது மான்ஸ்டர் அது கிடையாது, ம் ஆத்மாவும் சொல்ல முடியல. அதை பார்த்த பார்வை ஃபுல்லாக பிளாக், அது ஃபுல்லாக பிளாக்கு. ம் கண்ணு தெரியல, ம் ஆனால் அது வந்து ரெட் லைட் அடித்த மாதிரி ஒரே ஒரு சின்ன டாட் மாதிரி தெரிஞ்சுது. அது ஒரு செகண்ட் தான் பார்த்தேன். அடுத்த செகண்ட் நான் உன்கிட்ட சொல்லி கேமரா திருப்பதுக்குள்ளே அது. ஆனால் ஒரு விஷயம், அது பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குடா. ஆமாம், இந்த ஸ்பிரிட்டும் அது அப்படி தான் இருக்குது, அந்த மான்ஸ்டரும் அப்படி தான் இருக்குது. ஆ உருவமும் சரி, கலரும் சரி, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம்டா ஃபஸ்ட்டு. போதும்டா, இது வரைக்கும் பண்ணது போதும்டா, வாடா. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து வெளியே போகணும். பின்னாடியே அது இதாகிடுச்சுன்னா, தொடர்ந்து வந்துருச்சுன்னா. அதுவும் கரெக்டு தான். வா, இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட் நம்ம நவரத்துக்கு இருக்கணும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி விட்டோம்ல. ஆமாம், நமக்கு இந்த ஒரு வேளை அந்த ஆத்மாவே ஹெல்ப் அது பண்ணுறது. நம்மள ஓவரால் மோஸ்ட்லி சுற்று போட்டுருச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளை போட்டிருக்கோம். ஆனால் இடையில இந்த ஆத்மா வந்துச்சு பார்த்தியா, அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குண்டா. இருக்கலாம். ஆமாம், அது வந்ததுக்கப்புறம் எந்த சிம்டம் சைலன்ஸ். நம்மளே ஸ்பிரிட் கொடுத்த நம்ம ஆக்டிவிட்டிஸை கூட மான்ஸ்டர்னு நினச்சிருக்கலாம், மான்ஸ்டரை ஸ்பிரிட்னு நினச்சிருக்கலாம். நம்மளே கன்ஃபியூஸாக தான் நிற்கிறோம். ஓகே, இது வரைக்கும் பண்ணது போதும். ஓகே பட்டீஸ், நாங்கள் ஃபைனலாக எப்படியோ வெளில வந்துட்டோம். ஆனால் இப்போ எங்களுக்கு புரியல பட்டீஸ், ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது. இவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ரீமாக ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு, ஒரு பக்கம் நிறைய இடத்துல உருவம்லாம் கேப்சர் பண்ணோம். இப்போ கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்குது. எல்லா வழியும் ஒரே மாதிரி இருக்கா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. எப்படியோ ஆண்டோ, ஆமாம், ஆகம்பது பெருசு ஆண்டோ மணியத்தில் வெளில வந்துட்டோம். இப்போ நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே இருந்து நான் வீடியோ எடுக்க முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு. நான் வெளில வந்தவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நாங்கள் வெளியில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணுறேன்? சத்தியமாக முடியல கைஸ். உண்மையாலுமே அதை பார்த்த ஃபீல் கூட இல்லை, உண்மையாலுமே அதை பார்த்த அந்த ஒரு அதிர்ச்சி வந்து இன்னமும் ஆற்றுல ஒரு மாதிரி துடிக்குது இன்னும். அதை நான் வெளியே போயிட்டு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சரி, ஓகே பட்டீஸ், நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை. வெளியில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம், ஓகேவா? வெயிட் அண்ட் வாட்ச். வெளில வந்துட்டோம்ல, எப்பா எவ்வளோ தூரம்டா, கிட்டத்தட்ட ஒரு 5-7 கிலோமீட்டர் இருக்கும் பட்டீஸ். அரகுற டார்ச் லைட்டோடய வந்துட்டோம், இப்படியோ வெளியில் வந்துட்டோம். ஆமாம், நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பேட்ரி, சார்ஜ், லைட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடுச்சு. வெளில வந்துட்டோம். இப்போ தாண்டா இண்டிபெண்ட்டாக ப்ரீத் பண்ண முடியுது. எப்பா ஐயோ, பார்த்துடா. உண்மையாலுமே அதில் வந்து வந்ததே ஃபஸ்ட்டு பெருசு. ஆமாம், இப்போ தான் ஹார்ட்டு ஒரு மாதிரி பொறுமையாக துடிக்குதுடா. எப்படி ஃபீல் பண்ணுற? ஐயோ, அதை பார்த்தோன்னே நான் செத்துருவோம். இதான் நம்ம கடைசி வீடியோ, இதிலே முடிஞ்சு நம்ம கதை, அவ்வளோதான். அது என்னை பார்த்த பார்வையிலே என்ன இதாகிடுச்சு, ஒரு அதிர்ச்சி காலி பண்ணிருச்சு. ஆமாம், அந்த அதிர்ச்சி எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது கை செலுத்துருச்சு. ஃப்ரீஸ் ஆன மாதிரி நினைட்டேன். அது ஒரு செகண்ட் உன்னால என்னை கூப்பிட கூட முடியல என்னால். அப்போ தான் பிரசாந்த் அப்படின்னு, அப்போ தான் அந்த தரத்தை ஃபோக்கஸ் பண்ணியே. ஆனால் இது வந்து இந்த காட்டுக்குள்ளே நம்ம சொன்னாப்புல அந்த பையன் எங்கடா, அந்த அவனை மறந்துட்டோம் பாரு. நிற்க சொன்னோம், வெளில தானே வெயிட் பண்ண சொன்னோம், பையனை காணோம். பட் ஆக்சுவலாக இந்த இது வழியாக தான் நாங்கள் உள்ளே போனோம். எப்படியோ கரெக்டாக வெளில வந்துட்டோம். ஓடி இருப்பான், என்ன நினச்சிட்டு ஓடினானோ. டைம் பாருங்க, ஒருத்தன் இவங்களும் ஒளிஞ்சானுங்கடா அப்படின்னு நினச்சிருப்பான் போல அவன். அதான் டைம் காட்டு, டைம் பாரு, 2 மணி. ஆயிடுச்சு பாருங்களேன். பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்குது பட்டீஸ், அதுதான் இந்த சவுண்ட் எல்லாம் வருது. அவ்வளோதான் பட்டீஸ், கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எது சொல்லணும்னு தோணலை, ஏன்னா எல்லாமே சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது எங்கே போனான்னு தெரில. வேறு எதுவும் சொல்ல நினைக்கிறியாடா? ரொம்ப கஷ்டம். உள்ளே போயிட்டு 2 பேரும் உயிர் வந்ததே பெருசு.
அதான் அந்த ஊர்க்கார பையன் கூட இல்லை, பயந்துட்டு ஓடிட்டான் போல. அவனுக்கு நாங்கள் இந்த சிட்டியை தாண்டி தான் அவனுக்கு கால் பண்ணி சொன்ன மாதிரி நாங்கள் வெளியே வந்துட்டோம், நான் கிளம்புறோம் அப்படின்னு அந்த பையனுக்கு அப்போ தான் நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து மெயின் ரோடு பக்கம் தான் போயிடலாம். ஆனால் இந்த காட்டுக்குள்ளேருந்து வெளில வரதா பெரிய ரிஸ்க்காக இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரான ஃபீல் கொடுத்துச்சுல. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேய் வீடியோ பண்ணியிருக்கேன் தொடர்ந்து. இப்போ எனக்கு மான்ஸ்டர்னு ஒரு கான்செப்ட் நான் எடுக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வேறு லெவலான ஃபீல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதை நினச்சி நான் பெருமைப்பட்டிருப்பேன். ஒரு பக்கம் பதட்டமாக பயமாக இருந்தாலும் அல்லு விட்டுருந்தாலும் இன்னொரு பக்கம் செம ஹாப்பியாக இருக்குது. கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு. ஓகே, கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். ஓகே buddies, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் 2 பேரையும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா லவ் யூ ஃப்ரம் பீஸ்லி பிரசாந்த். பேர் சொல்லு. மணிகண்டன். மணிகண்டன். டாடா லவ் யூ.